இந்திய ஒலிம்பிக் சங்கம் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் செயல்பாடுகளை மேற்பார்வையிட தற்காலிக குழு ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராஜா, இந்த குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? மேலும் கூடுதல் தகவல் என்ன ராஜா? வணக்கம். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய நிர்வாகிகள் அமைப்பை மத்திய விளையாட்டு அமைச்சகம் இடைநீக்கம் செய்ததை பிறகு இந்திய ஒலிம்பிக் சங்கம் 3 உறுப்பினர்களை கொண்ட தற்காலிக குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. பூபேந்தர் சிங் பஜ்வா தலைவராக இதில் செயல்படுவார். இந்த குழுவானது சர்வதேச அளவிலான போட்டிகள் மற்றும் அமைப்புகளுக்கான வீரர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் விளையாட்டு போட்டிகளின் மேற்பார்வை போன்ற செயல்பாடுகள், வங்கி கணக்கு, சமூக வலைதளங்களை நிர்வகித்தல் மற்ற இதர விஷயங்களில் பொறுப்பேற்கும். சில நாட்களுக்கு முன்பு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய நிர்வாக அமைப்பில் சில விளையாட்டு போட்டிகள் அறிவித்திருந்தனர். அவை விதிமீறல்கள் செயல்பட்டதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் இந்த புதிய நிர்வாகிகள் அமைப்பை இடைநீக்கம் செய்தது. மேலும் இந்த மல்யுத்த கூட்டமைப்பை தற்காலிக குழு ஒன்றை அமைக்குமாறு இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தது. விளையாட்டு வீரர்கள் தேர்வு உள்ளிட்ட மல்யுத்த கூட்டமைப்பு விவரங்களை தற்காலிக இந்த குழு நிர்வகிக்கலாம். இந்த மல்யுத்த கூட்டமைப்பு முன்னாள் நிர்வாகிகள் கூட்டமைப்பில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் கவனத்தில் கொண்டு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு அமைப்பில் சிறந்த நிர்வாகத்தை நிலைநிறுத்துவதற்கும் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இது தேவைப்படுகிறது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.